நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவை பார்த்துட்டு வியூவர் ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு மூச்சு விடவே ரொம்ப சிரமமாக இருக்குது, படுத்தா கிருமுறுன்னு நெஞ்சில் வந்து சளி இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இந்த சளி வந்து போகவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு இந்த நெஞ்சில் இருக்க சளியை வந்து முழுவதுமாக வெளியேற்ற போகிறோம். இதுக்கு ஒரு சூப் வந்து வைக்க போகிறோம். அதோட பேர் வந்து தூதுவளை சூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க 9 பொருட்கள் தான் தேவை. வீட்டில் இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் தேவைன்னா அதான் இந்த தூதுவளை கீரை. இந்த தூதுவளை கொடி வகையை சார்ந்தது. உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் கேட்டு இந்த தூதுவளை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். செடியை ஒரு 10-15 இலைகள் இருந்தால் போதும். அதோட சேர்த்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், சீரகம், பச்சை மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு கொதிக்க வச்சோம்னா சூப் ரெடி ஆயிரும். இந்த சூப்பை காலையில் தொடர்ந்து அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸுக்கு மேலே இந்த சளி வந்து நெஞ்சில் தேங்கி இருக்காது, கரைஞ்சு முழுவதுமாக வெளியேறிடும். இந்த வீடியோவில் இருக்க சூப் வந்து எப்படி தயார் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே மெயின் வீடியோவில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இந்த சூப் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.